கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிக்க நினைக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாய்வாய் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி மேன்மையாய் வரும்படி பிரயாசப்படுகிறானோ அதுபோலவே நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் உங்களை உயர்ந்த இடங்களில் ஏறி வரும்படி செய்து உங்களை தலையாய் உயர்த்தி மேலாக்கி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 14 வசனத்திலே, அப்பொழுதே கர்த்தரில் மகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வரும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி சென்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடந்த 4 மாதம் என் வாழ்வில் எந்த மேன்மையும் இல்லாமல் சிறுமையை அணிவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று புலம்புகிற எனக்கு அன்பானவர்களே, உங்கள் சூழ்நிலையை பார்த்து தெய்வ வாக்கு தத்தத்தை எடை போடாதீர்கள். உங்கள் சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவருடைய வாக்கு தத்தம் அதை உடைத்து நொறுக்கும். அவருடைய வார்த்தை அது உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் எல்லா தடைகளையும் சமட்டியை போல நொறுக்கும். உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை, உங்கள் சூழ்நிலைகளை மாற பண்ணும். அன்பானவர்களே, முந்தின ரசம் சுவை குறைந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, வார்த்தைக்கு முன்பாக தண்ணீர் சுவையான ரசமாய் மாற்றப்பட்டது. அதே போல கர்த்தரின் வார்த்தைகள் உங்களுக்குள் கிரியை செய்யும் போது நீங்களும் மேன்மையாய் உயர்த்தப்படுவீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 21, 23 வசனம் சொல்கிறது, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக வைப்பேன் என்ற வார்த்தையின்படி கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கும் போது தேவாதி தேவன் நம்மை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பார். எஜமானன் கொடுத்த தாளந்தை பிரயோஜனமாய் பயன்படுத்தின ஊழியக்காரனை பார்த்து எஜமானன் இந்த வார்த்தையை சொல்கிறான், நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அதிக மேன்மையை நம் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்று நாம் விசுவாசிப்போம். எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 7 வசனத்திலே பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, தாவீது தன் கரத்தில் கொடுத்த கொஞ்ச ஆட்டை உண்மையாய் நடத்தினான். எனவே தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார். அதே போலதான் எஜமான் ஒப்புவித்த 5 தாளந்தை கொண்டு வேறு 5 தாளந்தை சம்பாதித்த தன்னுடைய ஊழியக்காரனை எஜமான் அநேகருக்கு அதிபதியாய் மாற்றினார். அதுக்கு அடுத்த உயர்வு அதிபதி அல்லது அதிகாரியாக வைத்தார். அது மட்டுமல்ல, எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க பண்ணினார். எனவே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் பரிபூர்ண நன்மைகளை பெறுவான் என்று பார்க்கிறோம். 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தி கேட்டது போல யோசேப்பை தேவன் உயர்த்தினார் என்று பார்ப்போம். யோசேப்பு போத்திபார் வீட்டிற்கு வேலைக்காரனாக உள்ளே நுழைந்தான். பின்பு அவனை விசாரணைக்காரனாக மாற்றப்பட்டான். பின்பு போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் பார்க்கிறோம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தேவன் உயர்த்து கொண்டே போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார் என்று ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போமானால், பார்வோன் அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினான். கைதியாய் எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரப்பட்ட யோசேப்பு வேலைக்காரனாக மாற்றப்பட்டான். பின்பு விசாரணைக்காரனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றப்பட்டான். அது மட்டுமின்றி எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் யோசேப்பின் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்று ஆணையிட்டான். பார்வோன் யோசேப்பின் காணப்பட்ட கொஞ்ச உண்மை அவனை மேன்மைப்படுத்தி மாற்றுகிறதை பார்க்கிறோம். என அன்பானவர்களே, அதே போலதான் தானியேல் 2:48 வாசிக்கும் போது, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனுள்ள
சகல ஞானிகளின் பிரதான அதிகாரமும் நியமித்தான் என்று வாசிக்கிறோம். எருசலேமில் இருந்து பாபிலோன் தேசம் வரை விலங்கு போட்டு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட இந்த தானியேல் தேவன் பாபிலோன் மாகாணம் அனைத்துக்கும் அதிபதியாகவும் அதிகாரியாகவும் வைத்தார். தானியேலின் கொஞ்ச உண்மை அவனை அதிபதியாக அதிகாரியாக தேவாதி தேவன் உயர்த்தினார். என கண்பானவர்களே, எவரையும் மேம்படுத்த தேவனால் ஆகும். சிறைச்சாலையில் இருந்தவனை அதிகாரியாகவும் அதிபதியாகவும் மாற்ற தேவனால் ஆகும். எஜமானாகிய தேவன் தம் கரத்தில் கொடுத்திருக்கிற தாளந்தை புதைத்து வைக்காமல் கரத்தில் கொடுத்த தாளந்தை கர்த்தரின் சித்தப்படி பயன்படுத்தும் போது எஜமானன் மிகவும் சந்தோஷப்படுவார். மனிதன் பார்க்கக்கூடிய இடத்தில் அல்ல, யாரும் பார்க்காத இடத்தில் யோசேப்பை போலவும் உண்மையாய் தாவீதை போலவும் உண்மையாய் தானியேலை போலவும் ராஜாவின் ஆகாரத்தால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்ற வைராக்கியம் உங்களையும் தலையாய் மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் பரிசுத்தமாய் அவர் சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது உன்னை வாளாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக்கி உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் இந்த 3வது நாள் காலை வேளை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய கரம் இறங்கி எங்கள் வாழ்க்கையில அற்புத அடையாளமாய் எங்களை மாற்றி தரும்படி அந்த வேளையிலும் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு இருப்பதாக. மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தாவே, எங்கள் அவதார புருஷர்களாய் வேதத்தில் காண்பித்திருக்கிற அவருடைய வழியிலே நாங்களும் ஓடி செயமெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் 30 ஆட்களின் வரிசையிலே அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாய் கர்த்தாவே மக்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெயமெடுக்கவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. என்னென்ன தேவையோடு எதிர்பார்ப்போடு நிற்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்திங்க, எதிர்பார்ப்புகளை சந்தித்து கொடுங்க. உன்னத கரம் தொடர்ந்து பிள்ளைகளோடு இருப்பட்டும். எல்லா தீமைக்கும் தீவினைகளுக்கும் சத்துடைய வல்லடியங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துவீராக. கர்த்தாவே, வாளாக்காமல் தலையாக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளின் தலைகளை நிமிர பண்ணி உயர்த்தி நன்மையின் ஆசீர்வாதத்தினால் முடிசூட்டும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மேன்மையின் வாக்குத்தத்தங்களை உடைய கரத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.